ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவி டேக். இன்றைக்கி கண்டிப்பாக நம்ம ஃபோனில் வந்து வீடியோ எடிட்கான கண்டிப்பாக ஒரு ஆப்பாக இந்த கேப்காட் ஆப் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கேப்காட் ஆப் வந்து உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் வந்து வைஃபைல வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குதா? மோஸ்ட்லி வந்து நம்ம இந்த கேப்காட் ஆப்பில் வந்து சில ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இன்டர்நெட் தேவை. ஸோ அதுக்காக வைஃபை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆனால் வைஃபைல வந்து இந்த கேப்காட் ஆப் வந்து ஒர்க் ஆகலை. ஸோ மொபைல் டேட்டாவில் வந்து ஒர்க் ஆகுது, ஆனால் வைஃபைல ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் ஃபோனில் வந்து செட்டிங்ஸ் உள்ள போயிருங்க. செட்டிங்ஸில் போயிட்டு கனெக்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதையுமே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இங்கே டேட்டா யூசேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதையுமே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் அலவுட் நெட்வொர்க் ஃபோர் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதையுமே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே உங்கள் ஃபோனில் உள்ள எல்லா ஆப்ஸுமே வந்து இந்த இடத்துல ஷோ ஆகும். ஆப்ஸ் எல்லாம் இந்த இடத்துல ஷோ ஆகினதுக்கு அப்புறமா நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி இதில் கேப்காட் ஆப்பை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ கேப்காட் சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதை கிளிக் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா இங்கே காட்டும் மொபைல் டேட்டா ஒன்லி, வைஃபை ஒன்லி, மொபைல் டேட்டாவும் வைஃபை. ஸோ இந்த இடத்துல வந்து இப்படி மொபைல் டேட்டா ஒன்லி அப்படின்னு கொடுப்பட்டிருக்குமா இருந்துச்சுன்னா மொபைல் டேட்டாவில் மட்டும்தான் உங்கள் கேப்காட் ஆப் வந்து ஒர்க் ஆகும், வைஃபைல வந்து ஒர்க் ஆகாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா மொபைல் டேட்டா வைஃபை அப்படி ரெண்டுமே இருக்கிறதுக்கு வந்து நீங்கள் டிக் பண்ணி வச்சிடணும். அப்போ மொபைல் டேட்டாலையும் ஒர்க் ஆகும், வைஃபைலையும் ஒர்க் ஆகும். ஸோ இந்த செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் கேப்காட் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு வைஃபை கனெக்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்படித்தான் வந்து கேப்காட் ஆப் வந்து வைஃபைல ஒர்க் ஆகாத ப்ராப்ளம் வந்து நம்ம சால்வ் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.